ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மீனா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. மீனா வந்தோன்னா முத்துக்கு இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதி வந்திருக்கு. அடுத்து ஸ்ருதிக்கிட்ட வந்து மீனா சொல்லிட்டு போனேன்னு சொன்னாங்களா, ஸ்ருதி வந்து சொல்லிட்டாங்க, நான் ஹெட்ஃபோன் வச்சுருந்தா நீங்கள் சொன்னது எனக்கு தெரில அப்படின்ட்டு. அப்புறம் மீனாவும், ஆமாம் நீங்கள் திரும்பி நின்னீங்க, ஆனால் வந்து என்கிட்ட என் மூஞ்ச பார்த்தெல்லாம் பேசலை, நீங்கள் ஹெட்ஃபோன் வச்சுருந்தது எனக்கு தெரில, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நான் பாட்டுக்கு போயிட்டேன், என் ஃபோனும் ஆஃப் ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க. இதோடைய ஓரளவுக்கு பேசுகிறாங்க. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு விஜயா மட்டும் நம்ப மாட்டுறாங்க, இவள் எங்கேயோ ஊர் சுற்றிட்டு வந்துட்டு பொய் புழுவுறா கோயிலுக்கு போனேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா எடுத்துகிட்டு வந்து பணத்தை காட்டுறாங்க. என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நான் அதிகமாக சம்பாரிச்சிருக்கேன், இங்கே பாருங்கள் 3000 கொடுத்தாங்க பூ கட்டினத்துக்கு அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் பெரிய 3 கோடி சம்பாரித்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கா பாரு அப்படின்னு வேணா அவர் அண்ணாமலை சொல்கிறார். உழைச்சி சம்பாரித்த ₹1 இருந்தாலும் அது கோடி ரூபா மாதிரி, உனக்கு எங்கே அதெல்லாம் புரிய போகுது அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் என்னன்னாக்கா, கோயிலேருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. முத்துக்கு புளியோதரை ரொம்ப பிடிக்குமா, அதனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மொட்டை மாடியில் வச்சு சாப்பிட்லான்னு போகிறாங்க. இப்போ வந்து முத்து வந்து முன்னாடி பாயெல்லாம் போட்டு தலைவாணியெல்லாம் போட்டு உட்காந்துருக்காரு. இப்போ அவங்க அம்மா, மீனாவோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் என்னன்னாக்கா, விஜயாட்ட வந்து மீனா வந்து என்ன சொல்கிறாங்க, முத்துவும் விஜய் எல்லோரும் போயிடுறாங்க தூங்குறதுக்கு. விஜயா எந்திரிச்சு இப்படி போகிறாங்க பாருங்க. உடனே வந்து, அத்தை நில்லுங்க, நீ சொன்னீங்கல்ல, நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து கடமைக்காக தான் என் கூட குடும்பம் பண்ணுறாரு, தலையெழுத்தையே தான் குடும்பம் பண்ணுறாருன்னு சொன்னீங்கல்ல, இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் என்னை எங்கெங்கே தேடி அலைஞ்சார், இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் அவர் மனசுக்குள்ளே நான் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னோடனே விஜயாவால் ஒன்றுமே பேச முடியல, டக்குன்னு போயிட்டாங்க. உடனே வந்துட்டு முத்து பார்க்குறாரு, எங்கள் அம்மாவே க்ளீன் போல்டு ஆக்கிட்டே நீ அப்படின்ட்டு. அதோட மறுபடியும் என்னன்னாக்கா, முத்துவும் அவர் மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறாரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது போல மீனா, நீ உன்னை காணணுன்னா எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சேன் தெரியுமா. இது மாதிரி சத்யா கூட அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருந்தான், கடைசியாக பார்த்தாக்கா என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறான் மீனா, நான் வந்து உன்னை அடித்து கொலை பண்ணிட்டானா, நான் வந்து உன்னை கொடுமைப்படுத்துகிறானா, வந்துட்டு நான் குடிகாரனா, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு வந்தான் அப்படின்னோடனே மீனாவுக்கு கோவம் ஆகிடுது. இந்த சத்யா வந்து அவனாவே பண்ண மாட்டான், யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, நான் அவனை நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இதோட சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. பொழுது விடிஞ்சுனானா மீனா வீட்டில் வந்து அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் பூ கட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மீனா வந்து நேற்று வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபோனும் பண்ணல, காலையில் கூட ஃபோன் பண்ணலை அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது மீனா அங்கே வராங்க. மீனா அங்கே வந்தோடனே, என்னடி சண்டை உனக்கு, எங்கடி போனேன், எதுக்கடி ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்த அப்படின்னோடனே, அது சும்மா எங்கள் புருஷன் பொண்டாட்டி கடையில் சண்டை, நேற்று சண்டை போட்டோம் இன்றைக்கி சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னோடனே, ஓ மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டியா அப்படின்னா, பேசிட்டேனே அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, சத்யா அப்போ தான் வராரு உள்ளே, வாக்கா எப்போ வந்த அப்படின்ட்டு. ஏன்டா நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, அந்த மனுஷன் பாவம் எங்கெங்கெல்லாம் தேடி என்னை காணும்னு அலைஞ்சிருக்காரு, நீ என்னன்னா போய் அவர் மேலேயே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா, எவ்வளோ துமுறு இருக்கும் உனக்கு, நீயா இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், எவனோ சொல்லி கொடுத்து தான் இதெல்லாம் பண்ணுற, எல்லாம் சிட்டி பையன் தான் உனக்கு சொல்லி கொடுக்குறான், நான் எவ்வளோ சொன்னாலும் நீ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க பாரு, என்றைக்காவது ஒரு நாள் ஒன்றை வசமாக எதுலையாவது மாட்டி விட போகிறான், அப்போ தான் தெரிய போகுது, அவரு கூட வந்துட்டு உன்னை போனால் போதுன்னு தான் விட்டுக்கிட்டு இருக்காரு, ஆனால் வந்து பாரு நீ சிட்டிக்கிட்ட இருக்க பேசிக்கிட்டே இருக்க, சொல்ல கேட்காம எதுலேயோ ஒன்றத்தில் வசமாக மாட்ட போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்பிடுறாங்க, வீட்டில் வேலை இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மீனாவோட அம்மா திட்டுறாங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எதுக்குடா அந்த மனுஷன் மேலே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற, அவர் மீனாவை நல்லா தானடா பார்த்துக்கிறாரு, அவர் நல்லபடியாக வாழ்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு திட்டுறாங்க. இதோட என்னன்னாக்கா, இப்போ இங்கே சிட்டி வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, மீனா வந்துட்டாலாமே, முத்து மேலே அப்போ கம்ப்ளைண்ட்டை வந்து ஸ்டேஷனில் வாங்கிக்கலையா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்தாக்கா சத்யா வராரு பைக்கில். சத்யா அங்கேருந்து வந்துட்டு சிட்டிக்கிட்ட என்ன சொல்கிறாரு, சிட்டி கேட்குறாரு, என்னடா அக்கா வந்துடுச்சு போல் அப்படின்னு. ஆமாம் வந்துடுச்சு அப்படின்னோடனே, இனிமேல் வந்துட்டு அக்கா விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது, அக்கா மாமா விஷயத்தில் இனிமேல் தலையிட வேணாம், நேற்று நான் அவசரப்பட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், நீ சொன்னதுனால தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், என் மேலே தான் தப்பு இருக்குது, அவங்க புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் அக்கா சும்மா எங்கேயோ போயிருக்கு, கோயிலுக்கு தான் போயிருக்கு, ஆனால் வந்துட்டு அவசரப்பட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நான் போயிட்டேன், அது ரொம்ப தப்புன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் வந்துட்டு எங்கள் மாமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க அம்மாவோட பணத்தை நான் வந்து ஆட்டையை போட்ட விஷயத்த இன்னமும் அவங்க வீட்டிலலாம் அவர் சொல்லாமல் இருக்கார், அந்தளவுக்கு அவர் என் மரியாதையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, தேவையில்லாமல் நான் அவரை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அக்கா வாழ்க்கையை வீணாக்க விரும்பலை, இனிமேல் அக்கா மாமா விஷயத்தில் தலையிட வேணாம் சிட்டி, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது வேறு விஷயம், எங்கள் அக்காவும் எங்கள் மாமா விஷயத்தில் இனிமேல் தலையிட வேணான்னு சொன்னோன்னே சிட்டிக்கு முகமே மாறிடுது, என்னடா இவன் திருந்திட்ட மாதிரி பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதோட வந்து முடிச்சிருக்காங்க, சிறகடிக்க ஆசை இதோட முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க, நம்ம ஸ்ருதியும் மீனாவும் கிச்சனில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க, விஜயா ஒட்டு கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க.
அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நடந்தாலும் பொறுமையாகவே இருக்கீங்களே, எப்படி மீனா அப்படி பொறுமையாக இருக்கீங்க, உங்களுக்கு கோவமே வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனா கேட்குறாங்க, அத்தை வந்து உங்களை ஏதாவது திட்டிடுறாங்க வைங்க, உங்களுக்கு கோவம் வருமானு கேட்குறாங்க. அப்போ விஜயா வந்து ஒட்டு கேட்குறாங்க, ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க பதில் அப்படின்ட்டு. உடனே ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு கரண்டியை எடுத்து ஸ்டவ்வில் பழுக்க வச்சு, என்கிட்ட மட்டும் ஆன்ட்டி வந்து ஏதாவது தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை போட்டாங்கன்னு வைங்க, இந்த கரண்டியை பழுக்க வச்சு அப்படியே வாயில் இன்ட்டு மாதிரி சூடு போட்டு விட்ருவேன். நான்லாம் பொறுமையாக உங்களை மாதிரிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவுக்கு. விஜயாவுக்கு அல்லு இல்லை, ஐயோயோ இவகிட்ட வச்சுக்க கூடாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே மீனா மாதிரி பொறுமையாக போயிடுவாங்களா? அவங்க தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மீனாவை மட்டமாக. ஆனால் மீனா வந்துட்டு மாமியாருக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கங்கிறது அவங்க மனசுக்கு தான் தெரியும். ஸ்ருதி வந்து அது மாதிரி சொல்கிறாங்க, கரண்டியை பழுக்க வச்சு வாயில் அப்படியே இன்ட்டு மாதிரி சூடு போட்டு விட்ருவாங்களாம். விஜயா பயந்து போய் நிற்கிறாங்க. இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்க ஆசை. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. ஆனால் இதுக்கப்புறம் சிட்டி வந்து சத்யாவுக்கு தெரியாமல் தான் வந்து முத்து மீனா விஷயத்தில் தலையிடுவார். சத்யா சொல்லிட்டார், எங்கள் அக்கா விஷயத்துலையும் எங்கள் மாமா விஷயத்துலையும் இனிமேல் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் திருந்துவார் போல் இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்னா சிட்டி வந்து சத்யாவை எதுலையாவது மாட்டி விடுவார் போல் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவர் திருந்துவார். பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.